friends, welcome to Gayatri Karthik channel. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி பண்ண போறேன். சிக்கன் பிரியாணி. அதுவும் என்ன ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா வாணியம்பாடி சிக்கன் பிரியாணி தான் பண்ண போறேன். வாணியம்பாடி சிக்கன் பிரியாணினாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் தண்ணினால தான் வந்து அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் வரும்னு சொல்லுவாங்களாம். இதை நான் கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு சேனல்லேருந்து தான் இந்த ரெசிபி பார்த்தேன். ஸோ அது பண்ணி பார்க்கணுன்னு டேஸ்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அதை பண்ண போகிறேன் இன்னைக்கு. நான் என்னதான் இருந்தாலும் நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கிடைக்காது. பட் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத வந்து இந்த செஃப் தீனாஸ் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஊராக போயிட்டு வந்து மற்றவங்களாம் எப்படி சமைப்பாங்கன்றதை காமிப்பார். ஸோ அவங்க குக் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வாணியம்பாடி பிரியாணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இதுதான் பிரியாணி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டேஸ்ட் எனக்கு ஃபீல் பண்ணணும். நம்மளால் வாணியம்பாடி போய் சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஸோ நான் வீட்லேயே வாணியம்பாடி சிக்கன் பிரியாணி செஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். வாணியம்பாடி சிக்கன் பிரியாணிக்கு வந்து அவங்க சொன்னாங்க கடல் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு வந்து 1 கிலோ சிக்கனும் 1 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml வந்து ஆயில் ஊற்றுக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சேர்த்துக்கிறாங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா டயட்டு ஆயிலெலாம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து ஊற்றிட்டாச்சு. கடல் எண்ணெய் ஸ்மெல்லே செம்மையாக இருக்குல்ல கத்தி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அவங்க எல்லா ஸ்பைசஸும் போட மாட்டுறாங்க. ஜஸ்ட்டு பட்டை, அப்புறமேட்டு ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, இது மட்டும்தான் போடுறாங்க. மற்ற எந்த ஸ்பைசஸுமே அவங்க போட மாட்டுறாங்க. ஸோ இது மூணுத்தையும் நான் வந்து போட்டுக்கிட்டு அது பொரியட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம்ஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்து வதங்கணும். கொஞ்சம் கூட வந்து விட்டுறாமல் தீயெல்லாம் விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாணியம்பாடி பிரியாணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. எல்லா பிரியாணியோட இந்த பிரியாணியில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்க்குறாங்க. அதே சமயத்தில் மற்ற பிரியாணிலாம் தோலோடு அரைச்சிடுவோம். அவங்க அழகாக தோலெல்லாம் உரித்து பூண்டு தனியாக இஞ்சி தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறாங்க. அவங்க 1 கிலோ பிரியாணிக்கு 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து சேர்த்து நான் 200 கிராம்ஸ் எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். நல்ல ப்ரௌனாக வந்துடுச்சு பாரு. கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் தயிர் ஒரு 2 பச்சை மிளகாய் அரைச்சி போட்டு அதுக்கு வந்து காமிச்சிடுவோம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். தோலோடு அரைக்கும் போது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். தோல் இல்லாமல் அரைக்கும் போது கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அதை சேர்த்துக்கலாம். ஒரு அச்சுக்குள்ள அதை அரிசி அப்படியே ஃபுல்லாக நல்லா வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வேக வைக்கிறதுக்காக தனியாக வந்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் வந்து அரிசி போட்டுட்டு ஒரு 80% நம்ம வந்து ஊற வச்சுட்டு எடுக்கணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா வதங்கணும். தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட். இது அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிடணும். அந்த கட்டியாலாம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பீட் பண்ணிடணும்.
இதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இதுவுமே ஒரு 200 grams ஆஃப் தக்காளி இருக்கும். அதை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையுமே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா வந்து இந்த கிரேவி வந்து நல்லா வதங்கணும். இப்போ நம்ம தக்காளியும் ஊற்றியாச்சு, தயிரும் ஊற்றியாச்சு. இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடரும் போட்டுக்கிறோம். இது ரொம்ப சின்ன கரண்டின்றதுனால நான் 3 வாட்டி போடுறேன். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும் காரம். அதுக்கப்புறமேட்டு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கல்லுப்பு சேர்க்கறதுனால தான் வந்து பாடியில் இப்போ நிறைய வருதான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் சொல்லியிருக்காங்க. நான் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில், நம்ம யூஸ் பண்ணுற சால்ட், உப்பு, இதனால தான் வந்து அது மெயினாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட ஃபுட் ஹேபிட்டை வந்து திருப்பியும் பழைய காலத்தில் நம்ம பண்ண மாதிரி மாற்றணும். டயட்லாம் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயட் இருந்து உடம்பு குறைச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ தேவையான அளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வீடியோ பார்க்குறோம். நீங்களே தேவையான அளவுன்ட்டிங்கன்னா எப்படி நாங்கள் போடுறது? உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து அந்த தண்ணியாக இருக்கும்ல, அந்த பிரியாணி தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா உப்பு கரிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாப்பாட்டுக்கெலாம் குழம்பு வைக்கும் போதும் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சாப்பாட்டில் உப்பு போடாதவங்கன்னா, சாப்பாட்டில் உப்பு போடுறீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மசாலாவும் போட்டோமா. இப்போ நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணுறேன். எல்லாம் பிரியாணி கட் பீஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து ஓரளவு கொஞ்சமா போட்டுக்கோங்க. அப்புறம் மிச்சத்தை நிறைய இந்த தண்ணி இருக்குல்ல, நம்ம சாப்பாடு வடிக்க போறோம்ல, அதுல போட்டுக்கோங்க. இந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா மசாலா எதுவும் போடல, புதினாவும் கொத்தமல்லியும் போட்டிருக்கோம். இந்த தண்ணியில வந்து உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு இதுல வந்து வேண்டாம், உப்பு தூக்கலா வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ இந்த மசாலா வந்து சிக்கன் வந்து இந்த மசாலாலேயே வந்து நல்லா குக் ஆகுது. ஓகேவா, ஒரு 5 minutes குக் ஆகட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன். ஸோ இங்கே பாருங்க, இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து இப்போ அரிசியை தான் இதில் போட போகிறோம். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 80% வந்து வேகணும். ஸோ வந்து இப்போ நம்ம போட்டிருக்க அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குன்னா இது இவ்வளோ பெருசு அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு வந்து வேகணும். என்ன நாராயணா, என்ன போன் ஒயர் பிஞ்சு 1 வாரம் ஆகுதுங்க. எடுக்கலையா? எத்தனை இருக்கிறேன். யார் வேணான்னா என்ன பண்ணீங்க சொல்லுங்க.
கொஞ்சமா வச்சுக்கலாம். கொஞ்சமா ஊற்றிட்டு இங்கே பாருங்க, எட்டி பாருங்க. இதில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போதைக்கு. இதில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ நம்ம அந்த சாப்பாடு ஃபுல்லாக வந்து வடித்து எடுத்துக்கலாம். ஓகேவா? வடித்து எடுத்துட்டு கொதிக்குதா? கபாப் பவுடர் தான், அது கபாப் பவுடர் இல்ல. எந்த பவுடரும் இல்லை. இப்போ இந்த வடிகட்டி வச்சிருக்க இந்த ரைஸை வந்து இதில் போட்டுக்கலாம். ஒரு சாப்பாடு வேஸ்ட் பண்ண அடியிலேருந்து கறி தண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த பிரியாணியில் வந்து கலர் எதுவும் கிடையாது, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு வந்து அப்படியே ரைஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். நல்லா இப்போ பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் அந்த கறி மசாலாவும் வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஸ்லோ பண்ணிடுங்க, அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடுங்க. இந்த சுடு தண்ணி இருக்குல்ல, இதை மேலே வச்சுருங்க. பேலன்ஸ் இருக்க சுடு தண்ணியை நல்லா வந்து ஊற்றுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பேசுனுங்கிற அவ்வளோ ஸ்லோவாக பேசுனா கேட்க மாட்டேங்குது. அப்புறம் உன் கேமரா தான் சரியில்லைன்னு ஸ்லோவாக வச்சுருங்க. அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம இப்போ வடிகட்டணும்ல அந்த தண்ணியை போட்டு கடாயில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹீட்டும் வந்து கீழே இறங்கும், கீழேருந்தும் ஹீட் வரும். இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தம்மில் விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். 20 மினிட்ஸ் லேட்டர். ஓகேவா? ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்க அந்த தண்ணியை எடுத்துடலாம். இனிமேல் இது தேவையில்லை. கிராண்ட் ஓப்பனிங் வாணியம்பாடி பிரியாணி. வாசனை வருதா? உனக்கு வருதா? பாரதா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து லைட்டாக கீ ஊற்றிட்டு திருப்பி மூடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடிட்டு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். பாஸ் பண்ணு. நல்லா இருக்கா? வாசனை நல்லா இருக்கு. ஆனால் லைட்டாக கலர் கம்மியாக இருக்கா? கலர் இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும்ல, அப்போ தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லெக் பீஸ் போடு. We need to debrief Mr. Stark about the circumstances of his escape. Hey, would it be alright if everyone sat down? Or just sit down. That way you can see me a little less formal. அதே பச்சடி கொஞ்சம் வெள்ளரிக்காய் கீழே இறங்கி போடுவன். அந்த பக்கம் போடு ருவன். வேணா, நீ அது வீட்டுக்காக லட்சா செப்பலாங்கல் போட்டு உட்காரு. நல்லா இருக்கா? சாப்பிட்ட பத்தியா? அதுதான் பச்சடி. அதான் சாப்பிட்டு பாருங்க.
சாப்பிடு. ஐயோ ஒரு நிமிஷம் இருடா. சாப்பிடு இரு ஒரு நிமிஷம். நைன்மா சாப்பிட்டு எப்படி வாணியம்பாடி பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கா? கலர் லைட்டாக இருக்குது. லைட் கலர் தான் நல்லா இருக்குது. அப்புறம் அதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. மசாலாலாம் ஹெவியாக இல்லாமல். ஹோட்டல் பிரியாணி மாதிரி. ஹோட்டல் பிரியாணி சவுண்டாக சொல்லுங்கள் இதெல்லாம். ஹோட்டல் பிரியாணி மாதிரி இது நல்லா ஆச்சா எப்படி? டேஸ்ட் இல்லை டேஸ்ட்டு. இப்போ நம்ம செஞ்சதை அவங்க பார்த்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணல, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணல. சூப்பரான பிரியாணி. சாஃப்டாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லையா முட்டை வாங்கிட்டு வரல. ஆச்சா எப்படி? டேஸ்ட்டாக இருக்கா? நீ பார்த்துட்டே இரு, சாப்பிட்றாத. அது நீ சாப்பிட்டு சொல்லு. ஃப்ரேம்குள்ளே வா கார்த்தி. நீங்கள் தான் இந்த ஃப்ரேம்குள்ளே எடுக்கணும். நான் ஃப்ரேம்குள்ளே வரமாட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதுடா. அவனா ரிமோட் வேணுமா? செமையா இருக்கா? எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. சரி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். என்ன எடுங்க வீடியோ. நல்லா இருக்கு. ஆக்சுவலி அன்றைக்கி சிம்பு வந்து இர்ஃபானோட வீடியோவில் சொன்னார், நம்ம இந்த மாதிரி ஹெவி ஃபுட்டு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு ரா வெஜிடபிள்ஸ் ஏதாவது சாப்பிட்டா அது பேஸில் போய் நின்றுமா. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும்போது வயிற்றுக்கு எதுவும் பெருசாக எதுவும் வராது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணி சாப்பிடுவோம். நான் செய்ய பிரியாணியில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சிக்கன் பச்சடியோட சாப்பிடலாம். சிக்கன் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை செஞ்ச கல்லியல் 65. நீ லெக் பீஸ் சாப்பிடு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு வீடியோ பார்த்து ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாலே பிரியாணினா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.